ஒரு மணிக்கு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா சார் அப்படின்னு சொன்னா ஒரு மணி ஆகப்பட தமிழுக்கு போக முடியும். 25 ஆயிரம். ஒரு மணி ஆகப்பட தமிழுக்கு போக முடியும். السلام عليكم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا له. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل ومن أبى؟ قال من أطاعني دخل الجنة ومن أساني فقد أبى. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏறியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும். அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கபம் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைக்கூடிய ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ வட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான இருள் நிறைந்த அந்த இடத்தை விசாலமாக்கி
வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவான்னு சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பேணி செய்து கொள்வது, ஹலால் ஹராம்களை பேணி, அநியாயம் துரோகம் ஏமாற்று இல்லாம நல்ல முறையில் பேணுதலாக செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கிறாம செத்த பந்தங்களை அணுகி அன்போடு நடந்து கொள்வது, எங்கட மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் முடியுமான அளவு பண்பாக பாசமாக நடந்து கொள்வது, இவைதான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வடதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு கட்டத்தை நானும் நீங்களும் முன்னோக்கி இருக்கிறோம். 9,30,00,000 மைல்களுக்கு அங்காறுள்ள இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாது இருக்கின்ற எமக்கு தலைக்கு மேலால் சூரியன் நல்ல பக்கம் திருப்பி வைக்கப்படும், பூமிய செம்புத்தரையாக இருக்கும், தண்ணீரை இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது, அல்லோல கல்லோலத்துடைய நேரம். அப்படியான நேரத்தில் அரிசுடைய நிழலை பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையினால் ஹவுலுல் கௌதர் நீர் பருக கிடைத்து மின்னல் வேகமாக சிராத்தல் முஸ்தகீமை கடந்து அப்பால் உள்ள நிரந்தரமான இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான் அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப துனியாவுடைய இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு தக்வாவோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சந்தோஷமாக குத்துபாவுக்கு இந்த ரஜபுடைய மாதத்திலே உட்கார்ந்து ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னும் இந்த நாட்டிலே அசாதாரண சூழலுக்கு உட்பட்டு வீடுகளை இழந்து, கடைகளை இழந்து, வியாபாரங்களை இழந்து நிற்கதியானவர்களாக, உடுக்க சரியாக இன்னும் உடுப்பும் இல்லாமல், சாப்பிடுவதற்கும் சரியாக இல்லாமல், இன்னும் சில ஊர்களிலே தண்ணீர் வற்றாமல், தண்ணீரிலே எத்தனையோ மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் அவர்களுக்கு முடியுமான உதவி உபகாரங்களை செய்வோம். அவர்களுக்காக வேண்டி மீண்டும் அவர்களுடைய வீடுகளிலே வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கும் வியாபாரம் தொழில்களை செய்வதற்கும் அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அல்லாஹ்வுடைய அருளை பொழிய வேண்டும் என்று துஆ கேட்டுக் கொள்வோம். எனக்கும் வாழ்க்கையில் அதை படிப்பினையாக எடுத்துக் கொள்வோம். கோடிதான் சம்பாதிச்சாலும் சொற்ப பொழுதிலே அவைகளை இழக்க வேண்டி நேரிடும். எனவே இதை வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்து நாம் உள்ளதை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து சுக்கூர் செய்து வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை தேக ஆரோக்கியத்தோடு அடைந்து நல்லமல்கள் செய்து கொள்ள அருள் புரிவாயாக என்று 2 மாதத்துக்கு முன்பே துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வியாபாரம் சமூகமே, வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களே, நாம் எல்லோரும் சீசன் வருகின்ற பொழுது பல மாதங்களுக்கு முன்பதாக என்னென்ன முறையில் சாமான்களை ஸ்டாக் பண்ண வேண்டுமோ, எங்கெங்கிருந்து கொண்டு வந்து அவைகளை ஒன்று சேர்த்து வியாபாரத்தில் ஈடுபட்டு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக எம்முடைய அறிவை புத்தி எப்படியெல்லாம் பயன்படுத்துவோமோ
பயன்படுத்தி சம்பாதித்து சிறந்த முறையில் வாழ்வதற்கு ஏற்பாடுகள் செய்வோமோ அதே போன்றுதான் ஈருலகத்துடைய சிறப்புகளை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான சங்கையான ரமலானில் என்ன விஷயம் இருக்கிறது என்பதை அழகாக அறிந்த காரணத்தினாலேதான் ரஜபுடைய மாதத்திலே துஆ செய்தார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் சிறப்பான மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்திலே ரமலானை முன்னிட்டு ரமலானை எதிர்நோக்கி யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, சங்கியான ரமலானை உடம்பு ஆரோக்கியத்தோடு அடைந்து அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ள அருள் புரிவாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த ரமலான் சீசனை நல்ல முறையில் பயன்படுத்தணும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சென்ற ரமலானை அடைகின்ற பொழுது எங்களோடு எத்தனை பேர்கள் உயிரோடு இருந்தார்கள், இப்பொழுது எத்தனை பேர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து நாம் அந்த ரமலானை நல்ல முறையில் அடைய வேண்டும் என்று இப்பொழுதே தீர்மானங்கள் எடுத்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதை அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆயுள் பரக்கத்தையும் அல்லாஹ் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதத்திலே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று ரெண்டல்ல, பல சிறப்புகள் இருக்கிறது. அனைத்தையும் இந்த குத்பாவிலே எடுத்துக் கூறுவது கடினமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த ரமலான் ரஜபிலே இருக்கக்கூடிய மிக விசேஷமான ஒன்றுதான் மிஅராஜுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதிது ஃபில்லா வலம் துதாக, நான் நோவிக்கப்பட்டது போல வேற யாரும் நோவிக்கப்படவில்லை. உஃபிது ஃபில்லா வலம் துஃபாக, நான் அச்சுறுத்தப்பட்டது போல வேற யாரும் அச்சுறுத்தப்படவில்லை. அந்த அளவு கடினமான தொந்தரவுகளுக்கு, அட்டூழியங்களுக்கு, காபிர்களால் செய்யக்கூடிய கொடுவினைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பதற்கு முன்பே தகப்பனை இழந்து விட்டார்கள். பிறந்த சில வருடத்தில் தாயையும் இழந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு அனாதையாக வாழ்ந்து சமூகத்துக்கு வழிகாட்டியவர்கள் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை ஆறுதல் படுத்துவதற்குத்தான் வேற எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கினான். கண்ணியமானவர்களே, குறுகிய நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பாலே, 7 வானங்கள் கடந்து பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பாலே நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். மேராஜுடைய பயணத்தை அடிக்கடி பயான்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். வேற எந்த ஒரு நபிக்கும் ஒன்றோ வகை மூலமாக அல்லது திரைக்கு பின்னாலே தான் மற்றவர்கள் கதைத்தார்களே தவிர அல்லாஹுவை நேரடியாக சந்தித்த ஒரு உத்தமர் இருந்தால் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்ற வாகனத்திலே மக்காவிலே இருந்து சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் முதல் கஅபத்துல்லா, முதல் கிபுலா மஸ்ஜிதுல் அக்ஸா, சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்திவாரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்த, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கிறிஸ்டியாக இருந்து நிர்வாகம் செய்த, இன்று யூதர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதல் கிபுலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரத்திலே இருந்து, கஅபத்துல்லாவிலே இருந்து புராக் என்ற வாகனத்திலே கொண்டு போய் அங்கே கட்டிவிட்டு உரூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏணியிலே முஸ்லிம்களுடைய ரூஹுகள், மூமின்களுடைய ரூஹு வானத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய, மூமின்களுடைய ரிஸ்க் பூமிக்கு இறக்கப்படக்கூடிய அந்த உரூஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றப்படுகிறார்கள். அதுதான் உரூஜ் என்ற பதத்திலிருந்து வந்ததுதான் மிஅராஜ். அங்கே இருந்து 7 வானங்களுக்கு அப்பால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சிதறத்துல் முன்தஹா என்ற இடம் வரை போய் அதற்கு அப்பால் அவர்களுக்கு போவதற்கு அனுமதி இல்லை. பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். நேரடியாக போய் அல்லாஹ்வை சந்தித்த
ஒரு உத்தமர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்திலே மொழிந்த வார்த்தைகளை தான் நாம் அத்தஹியாத்திலே மொழிகிறோம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை சந்தித்த நேரத்திலே சலாம் சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ், அத்தஹியாத்து லில்லாஹ் என்று காணிக்கை செலுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று அல்லாஹ் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுகிறான். இந்த நேரத்திலே அந்த பதிலை ஏற்று தனக்கு மட்டும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், தனக்கு மட்டும் சேர்த்துக் கொள்ளவில்லை. அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ் உன்னுடைய துஆ எனக்கும் பாலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய இந்த உம்மத்து அனைவருக்கும் உன்னுடைய துஆ கிடைக்கட்டும் என்று எங்களையும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணி அவர்கள் சேர்த்துக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த முனாஜாத்திலே அந்த சலாத்தை தான் நாங்கள் அத்தஹியாத்திலே வளமையாக ஓதி வருகிறோம். கண்ணியமானவர்களே, அங்கே இருந்து கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம்தான் 50 நேர தொழுகை. 50 நேர தொழுகை மற்ற ஏனைய கடமைகள், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏனைய கடமைகள் பூமிக்கு மேலால கடமையாக்கப்பட்டவை. தொழுகை மாத்திரம்தான் வானத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும், புரிய வேண்டும், உணர வேண்டும். எவ்வளவு பொறுமையான ஒரு சாமான் வானத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து பரிசாக கிடைக்கப்பட்டதுதான் அந்த தொழுகை. அதற்கு பின்னால் குறைக்கப்பட்டு 5 நேர தொழுகையாக எமக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கிறது. 5 நேர தொழுகையும் சரியாக பேணுதலாக தொழுதால் 50 நேர தொழுக 50 நேரம் தொழுத நன்மை எமக்கு கிடைக்கப் பெறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த சிறப்பான ரஜபுடைய மாதத்திலே மஹராஜை ஞாபகப்படுத்துகின்ற இந்த கட்டத்திலே நாம் விளங்க வேண்டும். ரமலானும் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். என் உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். இதோ நோன்பு வருவதாக இருந்தாலும், ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்தாலும், பெண்களுக்குரிய இஜாமாக இருந்தாலும், ஜக்காத்து நிறைவேற்றுவதாக இருந்தாலும், நாங்கள் அரபு கணக்குப்படிக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று அரபு கணக்கின் அடிப்படையிலே தான் செயல்பட வேண்டும். ஜக்காத்து ஒரு வருஷத்துக்கு கொடுப்பதாக இருந்தால், சூரிய கணக்குப்படிக்கு செய்வதாக இருந்தால் 33 வருஷம் சூரிய கணக்கின்படிக்கு ஜனவரி, பிப்ரவரி என்று ஜக்காத்து கொடுத்தால் 33 வருஷத்திலே ஒரு வருஷத்தை இழந்து விடுவார். ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுக்காததை போன்று ஆகிவிடுவார். எனவே நாம் ஜக்காத்து கணக்கா, ஹஜ்ஜா, நோம்பா, இத்தாவா இவைகள் எல்லாம் முஹர்ரம், சஃபர் என்ற அடிப்படை அந்த கணக்கை வைத்து தான் கொடுக்க வேண்டும். தரப்பட்ட ஒரு அடிப்படை அமலாக இருக்கிறது. என்றாலும் கூட நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த புது வருஷம், இது மனித வழக்கத்திலே, அரச உத்தியோக கடமை கோட்பாடுகளிலே நாம் புலங்குவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று 2225 கடந்து 26வது வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடங்களிலே நம்முடைய அமல்கள், கோட்பாடுகள் எப்படி இருந்தது? இப்பொழுதோ எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது? எத்தனையோ இன்சிடென்ட்களை எல்லாம் நாம் இந்த நாட்டிலே சந்திச்சு விட்டோம். சுனாமி என்றும், அதே போன்று இன்னும் எத்தனையோ யுத்தங்கள் என்றும், அசாதாரண சூழ்நிலைமை என்றும், வெள்ளம் என்றும், மலை சரிவுகள் என்றும், இப்படியாக எத்தனையோ அனர்த்தங்களை சந்தித்து எத்தனையோ உயிர்கள் திடீரென்று போன காட்சிகளையும் பார்த்தோம், கேட்டோம். எங்களோட குடும்பங்களையும் இழந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ வியாபார ஸ்தலங்களை எல்லாம் இழந்தார்கள். சென்ற மாதங்களிலே ஏற்பட்ட அனர்த்தத்திலே எத்தனையோ கடைகள், கோடிக்கணக்கான சொத்துகள், அது கம்பள, கெலியோய மட்டுமல்ல, கொலன்னாவ, வெள்ளம்பிட்டி பகுதியிலே 16,000 குடும்பங்களுக்கு மேலான எத்தனையோ ஃபேக்டரிகள், ஸ்டோர்கள். அன்புக்குரியவர்களே, கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமையிலேதான்
இந்த 2026 அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நிலைமை என்ன? அடிக்கடி தகவல் தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே திரும்பவும் மீளவும் ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்படும் என்ற சாத்தியக்கூறுகளை வானிலை அவதான நிலையம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டும் சென்ற வருடத்திலே எம்முடைய அமல்கள் எப்படி இருந்தது, அத்தனை அனர்த்தங்களையும் கண்ணால பார்த்துவிட்டும் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? எந்த அளவு தஹஜ்ஜத்திலே எழும்பி அல்லாஹ்வோடு முனாஜாத் செஞ்சிருக்கிறோம்? எந்த அளவுக்கு இமாம் ஜமாத்துகளுடைய பேணுதல் இடத்திலே இருந்திருக்கும்? ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து அமல்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருப்போம்? கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே கையை வச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இதே செக்கனிலே என்ற ரூஹு போகும் என்றால் நான் என்ன ஆயத்தத்தோடு இருக்கிறேன்? ததவ்வது மின தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ததவ்வது மின தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். இந்த தூக்கத்துக்கு போனால் அடுத்த காலையில் என்ன உத்தரவாதம் கிடைக்கிறது? எனவே நீ அதிகமாக அமல்கள் ஈடுபட்டுக் கொள்ளு, தக்வாவை சேகரித்துக் கொள்ளு, உன்னை பட்டோடைய அமல்களால் நிரப்பிக் கொள்ளின்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், வக்கமின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின், வக்கமின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின். எத்தனையோ திருகாதமானவர்கள் சுகரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, ஹார்ட் ஃபெயிலியரும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கிறார், ஆரோக்கியமாக இருந்து திடீரென்று சின்ன வயசு இளம் வயசு மணவரையிலே மாப்பிள்ளை, மலவரையிலே பெண் வைக்கப்பட்டிருக்கிறார், மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார், பெண் தலை சாஞ்சு கொண்டு போகிறது. திடீரென்று ஒன்று சேர்ந்து பிடிக்கிறார்கள், டாக்டரை அலப்பித்து பார்க்கிறார்கள், பெண் அப்படியே மௌத்தாகிவிட்டால். மாப்பிள்ளை போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், உடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் அவர்கள் பாத்தியாக ஓதி அனுப்புவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். பாத்தியாக ஓதப்படுகிறது, சாய்ந்து கொண்டு போகிறார், பிடிக்கிறார்கள், ரூஹு போய்விட்டது. கடை கெசியல்லே தொழுது விட்டு போய் கடை கெசியல்லே உட்காருகிறார். வியாபாரம் அவசரமாக, வியாபாரம் விறுவிறு என்று நடந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டு போகிறார். இளம் வயசு, அப்படியே கொண்டு போகிறார்கள், மௌத்து. அன்புக்குரியவர்களே, எத்தனை காட்சிகளை பார்க்கிறோம். பிளைட்டுக்குள்ளே பிளைட் பறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது, பிளைட் பறப்பதற்கு 5 நிமிஷம் இருக்கிறது, பிளைட்டுக்குள்ளே ரூஹு போகிறது. விமானம் பறந்து கொண்டிருக்கிறது, விமானத்துக்குள்ளே ரூஹு போகிறது. கண்ணியமானவர்களே, சந்தோஷமான காட்சி. கல்யாணத்திலே மிக உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், கல்யாண வீட்டிலே திடீரென்று மறைவு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் அன்றாடம் எத்தனையோ காட்சிகளை எல்லாம், சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எந்த நோயும் இல்ல. அன்புக்குரியவர்களே, திடீரென்று மௌத்து வருகிறது. இதே நிமிஷத்திலே எனக்கும் இந்த நிலைமை ஏற்படும் என்றால், கோடி கோடி சொத்துக்களை எல்லாம் வைத்துவிட்டு எனக்கு போக வேண்டிய கட்டம் என்றால் போய் ஆக வேண்டும். யுத்தரிக்கும் குந்தும் முஷையதா, கட்டப்பட்டு இரும்பினால் கட்டப்பட்ட கோபுரத்துக்குள் இருந்தாலும் வேண்டிய நேரத்தில் வந்துதான் ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, கடைசி கட்டத்தில் ஒரு மலக்கு வருவார், உனக்குரிய சாப்பாடு முடிஞ்சு ஆயத்தமாக என்று சொல்வார். அடுத்த மலக்கு வருவார், உனக்குரிய தண்ணீர் எல்லாம் முடிந்து விட்டது, முழு உலகத்திலையும் சுற்றி பார்த்தேன், உனக்குரிய தண்ணீர் முடிந்து விட்டது, ஆயத்தமாக என்று சொல்லுவார். ஆஸ்பத்திரியிலே, நேசிங் ஹோமிலே பிள்ளைகள் அழுகிறார்கள், பாப்பாக்கு தோடம் சொட்டும் இறங்குதில்லே, பாப்பாக்கு சேலைனும் இறங்குதில்லே. அன்புக்குரியவர்களை, புரித்தது முடிந்து விட்டது, காத்தும் புரித்தது, கடைசியாக தொண்டக்குழிக்கு வந்து விடுகிறது, ரூஹ் எடுக்கப்படுகிறது. குடும்பம் எல்லாம் அழுது பிரலாபிக்கின்றார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. இளம் வயசாக இருக்கலாம், சின்ன வயசாக இருக்கலாம், மௌத்துக்கு வயது எல்லை இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான காட்சிகளை எல்லாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தூக்கத்திலே இருக்கிறார்கள், ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கிறார்கள். அப்படியே தண்ணீர் வந்து மூழ்கடிச்சு அப்படியே கொண்டு போய்விடுகிறது. மழை சாய்ந்து குடும்பத்தை கொண்டு போய்விடுகிறது.
தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தமாக. பூமியை சுற்றி பூமிக்குள்ளே சுரிவாங்கப்படுகிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளிலேயும் எம்முடைய நாடுகளிலேயும் இப்படியான நிலைமைகளிலே நாம் இருந்து கொண்டும் எம்முடைய தொழுகையில் அசட்டை செய்வதாக இருந்தால், இபாதத்துகள் குறை செய்வதாக இருந்தால், துனியாவின் பக்கம் கூடுதலாக சாய்ந்து பணம் காசி சொத்து என்று எம்முடைய காலத்தை அல்லாவை மறந்து, ரசூலை மறந்து, இபாதத்தை மறந்து, தொழுகையை மறந்து நாம் செயல்படுவதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உண்மையான புத்திசாலியாக இருந்தால் ஒரு நாளைக்கு தனிப்பட போகிறார், தனிமையான கபூரிலே வாழப் போகிறார், இருள் நிறைந்த வீட்டிலே வாழப் போகிறார், தனித்த வீட்டிலே வாழப் போகிறார், யாருடைய உதவிக்கரமும் கிடைக்காத இடத்திலே வாழப் போகிறார். எனவே அந்த தனிமையான வாழ்க்கைக்கு யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்தான் உலகத்திலே பெரிய புத்திசாலி என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இவைகளை உணர்ந்து தெளிவு பெற்று படிப்பினை பெற்று செயல்படுவதற்குத்தான் அன்புக்குரியவர்களே உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக அனுப்பி இருக்கிறார். நீண்ட நாள் வாழ்க்கை அல்ல. இன்ன யௌமன் இந்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். நீங்கள் கணக்கெடுக்கக்கூடிய உலகத்தில் 1000 வருஷங்கள், உலகத்துடைய 1000 வருஷங்கள் கியாமத்திலே ஒரு நாள். கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். நீங்க உலகத்தில் கணக்கெடுக்கக்கூடிய 1000 வருஷங்கள் கியாமத்தில் ஒரு நாள். கணக்குப்படிக்கு உலகத்திலே 70 வருஷம் வாழ்ந்தார். ஒரு மனுஷன் 70 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய வாழ்நாள் காலம் வாழ்க்கை இருக்கிற மாதிரி சைத்தான் இப்பதை நீ மௌத்தாக மாட்டாய். சைத்தானை மாற்றிக் கொள்கிறார்கள். தொழுகை இல்லை, அமலும் இல்லை. எந்த அளவுக்கு சிலர்கள் ஜும்மாவும் இல்ல, ஜும்மாவுக்கும் வியாபாரம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் அல்லாஹ் உலகத்திலே வரும்போது வெறும் உடம்போட தான் போக போறோம். 13 யார் கம்தான் சொந்தம், எனவே அனைத்தையும் வைத்து தான் போக போகிறேன். போகவில்லை. அப்படியெல்லாம் அறிவு திறமை வழங்கி இருந்தும் கூட நாம் இன்னும் போதா போதா என்று தொழுகையும் இல்ல, அமலும் இல்ல, தஹஜ்ஜத்தும் இல்ல, சுபஹும் இல்ல, இமாம் ஜமாத்தும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, சதகாவும் இல்ல, நோம்பிலையும் அரகோர, ஹஜ்ஜிலையும் எத்தனையோ பேர்கள் இன்னும் ஹஜ்ஜி கடமையாகியும் ஹஜ்ஜும் இல்ல. இப்படியாக இருப்பதாக இருந்தால் உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க. ஆயிரக்கணக்கு வருஷங்கள் வாழ போறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அத்துன்யா மஸரஅத்துல் லில் ஆகிரா. இந்த உலக வாழ்க்கை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஆகிரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய இடம் இது. ஆகிரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய இடம் தான் இது. எனவே நான் உலகத்தில் சம்பாதிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, ஆகிரத்தை தயார் செய்வதற்காக வந்து உம்மோட மௌத்துல கொஞ்ச நாள் இருந்தோம். இப்ப துனியாவுக்கு முடியும் தெரியாது, எப்ப சாப்பிட தெரியாது, எப்ப எங்கட தண்ணி முடியும் என்று தெரியாது. திடீரென்று அழைப்பு வரும். அன்புக்குரியவர்களே, பிடிவிராந்து கொடுக்கப்பட்ட கோர்ஸுடைய பிடிவிராந்துக்குட்பட்டவர்கள் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப பிடிக்கப்படும் என்று தெரியாது. கோர்ஸ் ஆர்டர் இப்ப கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த இடத்துல முடியுங்க. மலக்கல் மௌத்துக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த இடத்துல எப்படி நிலைமையில, எந்த ரோட்லயா, காட்டுலயா, ஆகாயத்திலயா, தூக்கத்திலயா, எந்த நேரத்தில் பிடிவிராந்து வரும் என்று தெரியாது. எனவே வந்துவிட்டால் யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது, போய்த்தான் ஆக வேண்டும். அதைத்தான் யுத்ரிக்குமுல் மௌத், மௌத் அடைந்து கொள்ளும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, இரும்பு கூட்டுக்குள்ளதான் அடைபட்டிருந்தாலும் பிடிச்சுக் கொள்வாங்க. எனவே இவைகளை வழங்கி புரிந்து அன்புக்குரியவர்களே, ஆகப்பெரிய அமல் தான் தொழுக. அமல்களில ஆகப்பெரிய ஏற்றமான அமல் தான் தொழுக. இந்த தலைய பூமியில வைப்பதுதான். இதை விட உலகத்தில் வேறொன்றும் இல்லை. ஏன்? அது வானத்திலே கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கொடுக்கப்பட்ட அமல். மனிதர்கள் வழங்குகிறார்கள் இல்லை.
அன்புக்குரியவர்களே, அதனாலதான் எங்கட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல வசியத்து செஞ்சாங்க. எங்கட உம்மா, எங்கட பாப்பா, மகன் எங்க வாங்க பாப்பா, உங்களை கூப்பிட்டு ஒரு வசியத் செய்யணும் கடைசி நேரத்துல எங்களுக்கு ஒரு வசியத்து செஞ்சால் என்ற உம்மோட வசியத்து, கடைசி நேரத்துடைய வசியத்து, பாப்பா செஞ்ச வசியத்து நான் ஒரு நாள் விட மாட்டேன். இந்த வசியத்து நிறைவேற்றாக எத்தனையோ பிள்ளைகள் கங்கணம் கட்டுவது போல உம்மாவையும் பாப்பாவையும் விட கூட்டாளி பஞ்சாதியை விட விசேஷமான அன்புக்குரியவர் தான் எல்லாரையும் நேசம் வைக்க வேண்டிய உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்துல அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐன், தொழுகையில போடுதலா இருந்துருங்க, தொழுகையை விட்டுறாதுங்க, தொழுகையை கடைப்பிடிச்சு கொள்ளுங்க, தொழுகையில அசற்று செஞ்சிடாதுங்க, குறை செஞ்சிடாதுங்க என்று எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மவை விட வாப்பவை விட பொஞ்சாதியை விட மேலான உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல செஞ்ச வசியத்தை விட்டுடாதங்க, குறை செஞ்சிடாதங்க. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் மேராஜுடைய பாடம் உணர்த்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு சுஜூத ஷைத்தான் லானத்துல்லா விட்டால் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தூக்கி வீசிட்டார். நாங்க வாழ்க்கையில் எத்தனை சுஜூதுகளை அசத்த செய்கிறோம். கண்ணியமானவர்களே, தொழுகையில தான் வெற்றி, தொழுகையில தான் பரக்கத்து, தொழுகையில தான் ஹைரு, தொழுகையில தான் கபருடைய பிரகாசம், தொழுகையில தான் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம், தொழுகையில தான் எல்லாம் இருக்கிறது. பரக்கத்து வேணுமா, ஹைரு வேணுமா, நோய் இல்லாத வாழ்க்கை வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, இன்பம் வேணுமா, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா, புள்ள குட்டிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் தொழுகையில தான் வச்சுக்கிறான். சரியா விளங்குங்க தொழுகைய. எனவே தொழுகையை பேடுதலாக தொழுதால் எல்லா பரக்கத்தும் ஹைரும் வரும். எங்கட துனியாவுக்காக அற்ப காசு பணத்துக்காக வேண்டி தொழுகையில குறை செஞ்சிடாதுங்க. அன்புக்குரியவர்களே, கோடீஸ்வர்களாக இருந்த எத்தனையோ பேர்கள் ஒன்றும் இல்லாம பேசிக்கிறான். அதனால தொழுகையை பேடுதலாக இருங்க. அப்படி செய்யல இஸ்லாத்துல உங்களுக்கு பங்கு இல்ல, நீங்க முஸ்லீம் அல்ல, உங்களை கத்தனா செஞ்சிக்கலும், முஸ்லிம் பேரு வச்சிக்கலும். மந்தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, வேணும் என்று தொழுகையை விடுறீங்களா, நீங்க முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்துக்கு போயிட்டீங்க. கண்ணியமானவர்களே, தொழுகையை பேடுதலாக இருங்க. அப்படி இல்லையா, நீங்க வேணும் என்ற தொழுகையை விடுறீங்களா, கழுத்தை வெட்டுங்க. சட்டம் ஏந்த சட்டம் இல்ல, உலமாக்கள் இமாம்கள் தீர்ப்பு, கழுத்தை வெட்டுங்க. குளிப்பாட்ட வானம், கபன் செய்ய வானம், பள்ளிவாசல்ல தொழுவிக்க வானம், முஸ்லிம்களை மையமான அடக்கம் செய்ய வானம். நாய் பன்றியை புதைக்கிற மாதிரி, கரக்கொப்பில யஹூதி நசரானிய புதைக்கிற மாதிரி புதைச்சு போடுங்க அவங்கள. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு செய்தி பூமிக்கு மேலால. அப்ப கபருக்குள்ள போனால் எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைப்பாடுகள். எனவே அன்புக்குரிய மேலான சோழர்களே, மனுஷன் சாப்பிடுறான், தண்ணி 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 தாங்கோ என்று கத்துகிறான். ஒரு நாயின் கத்துது, அடிபட்டு நாய் தண்ணி கொடுத்தா காப்பாத்தேலும். நான் சொல்லல, சட்டமேரி சாதகம் சொல்றாங்க. யாருக்கு தண்ணி கொடுக்கணும்? மனுஷனுக்கா? வழக்கு கர்றம்னா மரியாதவன் ஆதமுடைய மக்களை சங்கியாக ஆக்கிக்கிறோம். இல்ல, அவன் தொழுகை இல்லாதவன், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவன், இவ்வளவு எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்தும் நன்றி கட்டவன் ஆவார்தான். அவனுக்கு தண்ணி கொடுக்காதீங்க, அந்த நாய்க்கு தண்ணியை கொடுங்கோ, நாயை காப்பாற்றுங்கோ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாயை விட கேடு கட்டவன் என்றால் சமூகத்திலே தொழுகை இல்லாதவன். ஜும்மா தொழுகிறதல்ல, 5 நேர தொழுகையை பேடுதலாக தொழணும். 5 நேர தொழுகையை பேடுதலாக தொழணும். வானத்திலே கொடுக்கப்பட்ட கடமை, லேசா நினைக்காதீங்க. அன்புக்குரியவர்கள் எல்லாரும் நல்லடியார்களே, பூமிக்கு சொல்லியிருந்தால் கபருக்குள்ள போனதுக்கு பின்னால தொழுகை. அன்புக்குரியவர்களே, வங்கியில பல வளர்த்தியாளர்கள் கழிப்பதற்கு, டிவிக்கு முன்னால பேஸ்புக்ல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கழிப்பதற்கு நேரம் இருக்கின்றா. இந்த கண்ணை தந்த, நாவத்தந்த, வாயத்தந்த, மூளைய பைத்தியகாரன் ஆக்காம அழகான உழைப்பல் தந்த அந்த ரப்புக்கு முன்னால ஏதோ 5 நிமிஷம் நின்று அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் எடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து, அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்துல அன்னித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரமலானை முடியுமான சங்கைப்படுத்தி அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட இந்த ரஜபுடைய மாதத்தில நபி அவர்கள் கேட்ட துஆவுக்கு அமைய எங்களுடைய தொழுகைகளையாவது பேணுதலாக
முறையாக இமான் ஜமாத்தோடு இருந்து நாங்களும் தொழுவது, எங்களோட புள்ள குட்டிகள் மனை மக்களையும் தொழுகையும் பக்கம் ஈடுபடுத்துவது, சுன்னத்தான தொழுகைகளையும், அது ஜும்மாவுடைய சுன்னத்தாக இருந்தாலும் சரி, சுபகுடைய சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்டாயமான சுன்னத்துகள், தொழுகைகள், விசேஷமாக தஹஜ்ஜத் போன்ற தொழுகையில அல்லாஹ்வோட முனாஜாத் செஞ்சு பேசி துனியாவை மட்டுமல்ல ஆகிரத்துக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்டு, அன்புக்குரியவர்களே, அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எங்களது துஆக்கள்ல சேர்த்து திரும்ப மேல இந்த நாட்டிலே அபயகரமான நிலைமைகள் வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துஆவிலே ஈடுபடுவோம். தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்டுக்கு மேலும் அழிக்கப்பட்டு போய்விடாமல் இருக்க வேண்டும், அனர்த்தங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே தாகத்திலேயும் கெஞ்சி நாட்டு மக்களுக்கும் சமூகத்துக்கும் அன்புக்குரியவர்களை நல்லது நடப்பதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் செய்து கொள்வாராக. எம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக, பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டார்களோ கூடிய சீக்கிரம் அவர்களுடைய கடைகளை திறந்து வியாபாரம் செய்யவும், வீடுகளிலே வந்து அதாவது சுதந்திரமாக வீடுகளுக்கு வந்து அவர்களை வீட்டிலே இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டி எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக குடும்பங்களில் ஈடுபடவும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. யாரெல்லாம் உயிரிழந்தார்களோ அந்த அனர்த்தத்திலே அவர்களுக்கு ஃபீஸபிலுடைய மௌத்தை கொடுத்து ஆகிரத்திலே உயர் பதவிகளை வழங்கி வைப்பாயாக. அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மீளவும் இந்த நாட்டிலே அப்படியான அனர்த்தங்கள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து தந்தல்வாயாக. இவைகளை வாழ்க்கையில் படிப்பினை வெற்றி இந்த சிறப்பான ரஜபுடைய மாதத்திலே யாரெல்லாம் தொழுகையிலே பொதுபோக்கு செய்கிறோமோ தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்ளவும், வரக்கூடிய சங்கியான ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று அந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க எமக்கு தேக ஆரோக்கியத்தையும் உடம்பு ஆரோக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் தந்தல்வானாக. நம்முடைய கடைசி முடிவை கலிமாவுடன் ஆக்கி தந்தல்வானாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் Alhamdulillahi alladhi hadana bihadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad. Wa ya ibadallahi ittaqullaha ati'ullaha usikum wa nafsi awwalan bittaqwallah. Wa qala Allah ta'ala fi kalamihi al-aziz. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Subhanalladhi asra bi 'abdihi laylan min al-masjidil haram ila al-masjidil aqsa alladhi barakna hawlahu linuriyahu min ayatina innahu huwas samiul basir. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله صلى الله عليه وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه واتباعه يوم الدين. اللهم صل على محمد وعلى محمد. اتقوا الله اطيعوا اوصيكم ونفسي الله. وقال الله تعالى في كلامه الذي والله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وما اسماء الله وارسل المبشر ومعك المؤمنين ازواج الرسول وان صحابه اللهم اللهم انصر جيوش المسلمين. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسخر بنا ولا تجعلنا من حساب النار بالصداع وبالمصلوب ولا تجعل في قلوبنا الذين ربنا انك رؤوف رحيم. عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله اكبر.